ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு மக்களுடைய எழுச்சியை அப்போ உருவாக்குனாங்க. ஏன்னா அன்னைக்கு அதிமுக பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய ஊழல்ல ஆட்சியை உருவாக்குறதுனால அன்னைக்கு ஒரு எழுச்சி இருந்துச்சு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாற்றத்தை உருவாக்குவார் நினைச்சாங்க 21. ஆனா இந்த 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகனுக்கு முதலமைச்சராக்கணும், தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கணும், அடுத்தது தன்னுடைய மருமகனை ராஜ்யசபா எம்பி ஆக்கி கனிமொழி மடத்தை ஒழிச்சு டெல்லியில உட்கார வைக்கிறதுக்கு அடுத்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொந்த தங்கைக்கே மு.க. ஸ்டாலின் அவர்கள் துரோகம் செய்து பெண்கள்லாம் திமுக பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனிமொழி மேடத்தையே திமுக விட்டு ஒதுக்கி தன்னுடைய மகனுக்கு எங்க கனிமொழி மேடம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா எதிர்காலத்தில் திறமையின் அடிப்படையில் அவங்க திமுக தலைவராகி இல்ல தேர்தல் அரசியல்ல மக்கள் செல்வாக்கு பெற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி மேடத்தையும் ஒதுக்கிட்டாங்க. தன்னுடைய பார்ட்டியில் இருக்க ஜெனரல் செக்ரட்டரி துரைமுருகனுமே ஒதுக்கிட்டாங்க. கலைஞர் கூட இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி இன்றைக்கு தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மருமகன் சபரீஸ் அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமே திமுகவை மாறி இது ஒரு உதயநிதி சபரீசனுடைய திமுகவுடைய போரா மாறி திமுகக்குள்ளே பல குழப்பங்களோட வேட்பாளர்கள் இன்னைக்கு வீதி வீதியா போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் திமுகக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. திமுக அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணி பத்தி நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை இன்றைய வரைக்கும் முழுமை பண்ணல. இன்னும் மேலூர் தொகுதியை டிக்ளேரே பண்ணல. நீங்க சொல்றீங்களே டிவி கேக்கு என்ன அனுபவம் இருக்கு, இவங்கெல்லாம் களத்தில் நிப்பாங்களா, 234 தொகுதி வேட்புமனு தாக்கல் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட 180-185 வேட்பாளர்கள் நேத்தோட வேட்புமனு தாக்கல் முடிச்சிட்டாங்க. 6ஆம் தேதி 234 தாக்கல் முடிஞ்சிடும். ஆனா 100 வருஷம் பாரம்பரியமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சொந்த எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தியோட உண்மையான விசுவாசி கரூர் எம்பி அக்கா ஜோதிமணி அவர்களும் நம்மளுடைய அண்ணன் மாணிக் தாகூர் அவர்களுமே இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் புறக்கணிக்கல, திரு ராகுல் காந்தி அவர்களுடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த தேர்தலை புறக்கணிச்சு பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கு டெல்லியால் பின்புற வாசல் இருந்து உருவான திரு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அழிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் நம்மளுடைய ஐயா வைகோ அவர்கள் மதிமுக தொகுதிக்கு 4 சிம்பிள் திமுக சிம்பிள் கொடுக்கிறாங்க. இது என்ன ஒரு ஜனநாயக அத்துமீறல்? அப்புறம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள்? அது திமுகவே இருந்திருக்கலாமே. மதிமுக இருந்து கேண்டிடேட் போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. 4மே திமுக சிம்பிள்னா அதுக்கு என்ன மீனிங்? அவங்க திமுக எம்எல்ஏன்னு அர்த்தம். அப்ப திரு மு.க. ஸ்டாலின் சாருடைய நோக்கம் என்ன? திமுகவை தவிர எந்த கட்சியும் எப்படி பிஜேபி கூட சேர்ந்தவங்க எல்லாமே அந்த கட்சியை பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் அவர்களை ஒழிச்சு எப்படி அந்த கட்சியை கைப்பற்றுறாங்களோ அதே மாதிரி திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரு ஜனநாயகமான தலைவர் அப்படின்னா கலைஞர் கூட இதை செஞ்சதே கிடையாது. ஒரு ஜனநாயகமான தலைவர்னா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கணும். 4 சிம்பிள் முன்னாடி 3 சிம்பிள் டிஎம்கேன்னு சொன்னாங்க. ஒரு சிம்பிள் விட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாமினேஷன் முடியறதுக்குள்ள 4மே டிஎம்கே சிம்பிள்னு சொல்லிட்டாங்க. பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிறேன், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சல் மேல கேட்கிறேன், ஏன் மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 தொகுதி நின்று வெற்றி பெற முடியாதா? அவங்க ஓன் சிம்பிள் நின்றுதானே அன்னைக்கு திருச்சியில் ஜெயிச்சாரு. சோ மதிமுக வைகோ அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு,
மகன் துரை வையாபுரி, சாரி வையாபுரி தானே, துரை வைகோ அவர்கள், அண்ணன் துரை வைகோ அவர்கள், அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, அவரோட மகனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குறிக்கோள் என்ன? இந்த தீய சக்தி திமுக ஒழிக்கணும். இந்த குடும்ப ஆட்சியில அவங்களுடைய கல்யாண மண்டபத்தை அவங்க உருவாக்குனாங்க. எவ்வளவு அழகா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி மக்களுக்காக கேப்டன் அவர்கள் கோயம்பேட்டில் ஒரு மண்டபத்தை உருவாக்குனார். ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இடிச்சாங்க, தன்னுடைய அதிகாரத்தை வச்சு இடிச்சாங்க. இதே சமூக ஊடகங்கள் மேலேயும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேலேயும் நடிகர் நடிகைகளை வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் சொல்லும் பொழுது கப்பல் ஓட்டின கேப்டனா வேற எந்த கேப்டன் வாய் கூச்சுற அளவுக்கு பேசினாங்க. ஆனா கால சூழ்நிலை இன்னைக்கு அதே கேப்டனுடைய கட்சி இன்றைக்கு திமுகவோட சேர்ந்து பிரச்சாரம் உருவாக்கும் பொழுது உண்மையான கேப்டனுடைய ஆதரவாளர்கள், கேப்டன் அவர்களுடைய ஆத்மாவே சாந்தி அடையாது. ஏன்னா நாங்க அவர் மேல எப்பயுமே ஒரு மரியாதை வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இப்ப கேப்டன் அவர்களுடைய மகன் விருதுநகர்ல போட்டிடுறாரு, அவருக்கே இந்த கூட்டணியில் மேல உடன்படிக்கைன்னு தகவல் வந்துகிட்டு இருக்கு. சோ மதிமுக, கேப்டன் விஜயகாந்த் கட்சி அவர்கள், தேமுதிக, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை எல்லாரும் கூட்டணி அமைச்ச பிறகு எங்களுடைய 28 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவாங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து வேலை பார்ப்போம், திமுகவோட சேர்ந்து வேலை பார்ப்போம்னு பேட்டி கொடுப்பாரா? எலெக்ஷன் முடிஞ்சவனே நான் ராஜினாமா செஞ்சிருவேன், எலெக்ஷன் முடிஞ்சவனே நான் ஸ்ரீபெரும்புத்தூரோட எம்எல்ஏவா இருப்பேன், ஸ்ரீபெரும்புத்தூர்ல அவர் போன மக்கள் விரட்டி அடிக்கிறாங்கிறது அது வேற கதை, அவரே ஜெயிக்க முடியாது. சோ அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸோடைய இங்க மாநில தலைவர் நான் எலெக்ஷன் முடிஞ்சவன ரிசைன் பண்றேன்னா இப்ப என்ன அர்த்தம்? திமுகவுடன் காங்கிரஸ் சேரக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த தொண்டர்களும் சரி, காங்கிரஸ் இருக்கக்கூடிய தோழர்களும் சரி, அந்த உணர்வையும் மீறி திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணி பின்புற வாசல் வழியா வச்சதுனால இன்னைக்கு காங்கிரஸ் தொண்டர்களுடைய அழுத்தமே அவருடைய ரிசனேஷன் பண்ண போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை இவ்வளவு சீக்கிரம் தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்கன்னா இந்த கூட்டணி எப்படி ஜெயிக்கும்? இதுதான் நான் பத்திரிகையில இந்த ஊடகங்களை உட்கார்ந்துகிட்டு பெரிய அறிவாளிங்க மாதிரி திமுக கிட்ட காசு வாங்கிட்டு கிட்டத்தட்ட மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களே திமுக கூட்டணி ஜெயிக்கிறோன்னு. இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்லுங்க. அவங்களால பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா 21ல உருவாக்கின கூட்டணி கிடையவே கிடையாது. அதுலயும் லேட்டஸ்டா அண்ணன் திருமானனுடைய பேட்டியை பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நான் அது வந்தாகணும். அண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா பேசியிருப்பாருன்னு பார்த்திருப்பீங்க. மக்கள்கிட்ட நான் மாநில அரசியலுக்கு மக்களுக்காக நான் வரேன், நான் காட்டுமன்னார் கோயில்ல நான் நிக்க போறேன், விசிகேவை பலப்படுத்த போறேன், அதனால புதியவர்கள்லாம் வாய்ப்பு கொடுத்து கட்சியில யார் யாரெல்லாம் திமுகவோட ஆதரவு இருந்தாங்களோ, இப்ப ஷானவாஸுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா அண்ணன் திருமானன்ட்ட கேட்டிருக்கணும், எந்த தொகுதி வேணும்னு கேட்டிருக்கணும். ஆனா அவர் முதலமைச்சர்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா கேட்டாரு, அது திருமானனுக்கே தெரியல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் திமுகவுடைய விசுவாசிகளையும் அடிமைகளையும் உருவாக்கிட்டு ஒவ்வொரு கட்சியும் கைப்பற்றுறதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. அது என்னன்னா பணபலம், அவங்களுடைய ஊழல், அப்புறம் அதிகாரம். இந்த குடும்பம் மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் மற்ற கட்சிகளையும் சூறையாடுறாங்க, மற்ற கட்சிகளுடைய உழைப்பையும் திருடுறாங்க, மற்ற கட்சிகளுடைய தொண்டர்களை அவமானப்படுத்துறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் பெரியார் என்ன சொன்னார்? ஒரு தனி மனிதனை பார்த்து சொன்னார், சுயமரியாதையோட இருக்கணும்னு சொன்னார். சுயமரியாதை எங்கிருந்து வருது? தன்னுடைய சொந்த கால நிக்கிறதுல இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் தொண்டர்களை உருவாக்கி ஒரு கொள்கையை உருவாக்கி ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அரசியல நிக்கிறதுக்கான காரணம் தன்னுடைய கட்சி தன்னுடைய கொள்கையை மக்கள்கிட்ட நிலைநாட்டி வெற்றி பெற்று எம்எல்ஏக்களை உருவாக்குறதும் எம்பிக்களை உருவாக்குறதும் மக்களுக்கு சேவை செய்யறது தான். ஆனா அந்த அடிப்படை கடமையான ஜனநாயகத்தையே திமுக குழி தோண்டி தன்னுடைய சொந்த கட்சிக்கே இது புதைச்சிச்சு. எதிர்கட்சிக்கு சேர்ந்த அரசியல் வேற, எங்களை பாக்குற அரசியல் வேற. ஆனா 24 கட்சி கூட்டணின்னு சொல்றாங்களே, அதுல 7 கட்சிக்கு மேல பேர் யாருக்கும் தெரியாது மக்களுக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் தோழருக்கு அழுத்தம் கொடுத்து 6ல இருந்து 5ஆ குறைச்சி அவங்களை சிறுமைப்படுத்தி அவங்க அந்த கட்சியை ஒழிக்கிறதுக்கான வேலையை செய்யறது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, திமுகங்கிறத நான் பதிவு பண்ணி ஒவ்வொரு 5 வருஷமும் தேர்தல் வரும்பொழுது மட்டும்தான் திமுக கடைசி 5 நாள்ல நாமினேஷனுக்கு முன்னாடி இந்த திருட்டுத்தனத்தை செய்யுது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிராக
ஒரு செயல் இருக்கோ அங்கெல்லாம் பெரியார் குரல் கொடுத்தார், அண்ணா குரல் கொடுத்தார். ஆனால் அண்ணா உருவாக்கிய கட்சி, ஜனநாயகத்துக்காக உருவாக்கிய கட்சி, அன்னைக்கு எப்படி பக்தவச்சலம் காங்கிரஸ்ல ஒரு அதிகார மீறலை உருவாக்கும் பொழுது மக்கள் எரிஞ்சாங்களோ அதே மாதிரி ஸ்டாலின் சார் இன்னைக்கு ஒரு பக்தவச்சலமாக மாறி இருக்கிறாரு. அவரு கூட்டணி கட்சியே ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. அதோட இதுதான் மதிமுகவை தன்னுடைய சுயத்தை ஒழித்து 4 எம்எல்ஏ திமுகவா மாத்தி இன்னைக்கு அந்த கட்சியே ஒழிச்சிருக்காரு. அதுல லேட்டஸ்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மாநில அரசுக்கு வரேன், மாநில அரசியல தேர்தல் முடிஞ்சோடனே களம் மாறும் அவர் சொன்ன நோக்கம் என்ன, நான் வரும்பொழுது விசிகாவை இன்னும் அடுத்த 2031 வளர்ச்சியை உருவாக்க போறேன் அப்படி ஒரு அர்த்தத்தை சொன்னாரு. ஆனால் அண்ணன் நேற்று தேர்தல் அரசியலுக்காக அவர் எப்பயும் சொல்ற மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடும், அதுக்காக தன்னை தியாகம் பண்ணலாம். ஆனா ஒரு எம்எல்ஏவா எவ்வளவு பெரிய சீனியர் லீடர் அவரு, தன்னுடைய மகன் இது வரைக்கும் எம்எல்ஏவே ஜெயிச்சதில்லை, ஆனா எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி ஒரே வருஷம் துணை முதலமைச்சர் ஆக்கி இன்னும் 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆக்கணும்னு தன்னுடைய மகனுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்காக அரசியலே தெரியாத உதயநிதிக்கு இவ்வளவு தூரம் சண்டை போடும் பொழுது 40 வருஷமா தலித் சகோதரர்களுக்காக மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் பொழுது தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அண்ணன் திருமாவண்ணன் அவர்கள் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதிக்காக மட்டுமே மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்றேன். அழுத்தம் சொன்ன அண்ணனை சிறுமப்படுத்துற மாதிரி நான் சொல்லல. ஆனால் ஒரு பெரிய வேண்டுகோளை வச்சு அவரை மாநில அரசியலுக்கு திரும்ப கூடாதுன்னு சொன்னது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதி அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசினாரு. கரெக்டா 4 நாளுக்கு முன்னாடி திரு சபரீஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் மீடியால நீங்க வேணா கேட்டு பாருங்க, இல்ல போன் அவருடைய போன் எங்க இருந்துச்சுன்னு பார்த்து பாருங்க. சபரீஷ் அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, சபரீஷ் யாருங்க, நான் திருப்பி கேட்கிறேன், முதலமைச்சருடைய மருமகன் ஒரு ஐடென்டி எடுத்துட்டா யாரு, ஒரு ஜீரோ. அவரு திரு நம்மளுடைய அண்ணன் தலித் சகோதரருடைய உரிமையா இருக்கக்கூடிய திருமாவண்ணனை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு யாரு, நீங்களா யாருங்க சபரீஷ், நீங்களா யாரு, நீங்களா அரசியல் உங்களுக்கு தெரியுமா, இல்ல அரசியல் அறிவு இருக்கா? தலித் சகோதரர் எதிராக பேசுறது சபரீஷ் யாரு, நான் கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன். நான் ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். அப்ப மொத்த குடும்பமும் பேசி அவர் இன்னைக்கு தன்னுடைய மாநில அரசியல் இருந்து விலகிறாருன்னா அந்த உணர்வு, நான் திருப்பியும் சொல்றேன், 5 வருஷமா தலித் சகோதரருக்கு இந்த அரசு எதுவும் செய்யல, கோயிலுக்குள்ள போக முடியல, கொடியேற்ற முடியல, எதுவும் செய்ய சொல்ல, நாங்க இந்த அரசியல் பண்ணவே இல்லை. ஏன் ஒவ்வொரு தலைவரையும் ஜனநாயகம் இல்லாம அமுக்குறீங்கிற மட்டும்தான் கேட்கிறோம். எங்களுடைய குரல் எங்க ஆதிக்கம் இருக்கோ, எங்க ஜனநாயகம் இல்லையோ தயவு செஞ்சு நாங்க அரசியல் பேசல. இதுல ஒரு பெரிய தால் லீடர், ஒரு 40 வருஷமா ஸ்ட்ரீட்ல இருந்த லீடர் சந்தோஷமா முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையா, நீங்க பாத்திருப்பீங்க வீடியோவை. என்ன காரணம் சொன்னார், இப்ப கூட முடிக்கும் போது என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எம்எல்ஏ ஆகணும்னு. அந்த ஆசையே 4 நாள்ல மாறுச்சு, 5 நாள்ல மாறுச்சு. அதுவும் டிக்ளேர் பண்ண கேண்டிடேட் அவரே சொல்றாரு, அவர் விசிகவே கிடையாது, நான் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தேன், காங்கிரஸ்ல இருந்தாங்க, எனக்கு காங்கிரஸ்ல இருந்து எங்களுக்கு அழைப்பு கொடுக்காம திருமாவண்ணன் டிக்ளேர் பண்ணிருக்காருன்னா அதுவும் திமுக தான் செஞ்சிச்சு. காங்கிரஸ்ல இருக்க அவருக்கு இளைய பெருமாள் ஐயா மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனால் இளைய பெருமாள் ஐயா மகனோட அண்ணன் திருமாவண்ணன் மாநில அரசுக்கு திரும்பணுங்கிறது தான் தலித் சகோதரர்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அண்ணன் டெல்லியில இத்தனை நாள் பேசினாரு, ஓகே. ஆனால் இன்றைக்கு தமிழகத்துல களம் ஓபன் ஆயிருக்கு. திரு உதயநிதி சகோதரர் முதலமைச்சர் ஆகணும்னா மக்கள் 1% கூட ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இன்டைரக்டா எப்படி துணை முதலமைச்சரா வேட்பாளர் துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தா சேப்பாக்கத்தோட்டு வேற தொகுதி போய் நின்று இருக்கலாமே, அதிமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ கோயம்புத்தூர் போய் நின்று இருக்கலாமே, இல்ல டிவிக்கு எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ பெரம்பூர் கூட வந்திருக்கலாமே. சோ தன்னுடைய மகனை உயிரோட வரைக்கும் ஒரு சேஃபான கேப்ல கொண்டு போய் எல்லா கூட்டணி கட்சிகள் தலைவர்களையும் ஒழிச்சு நம் முதலமைச்சர் ஆக்கிட்டு போறது மட்டும்தான் அவருடைய கடமைங்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி அவரை சிறுமப்படுத்தக்கூடிய செயலை கண்டிப்பா திருமாவண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல வேற ஒரு ரீசன் சொல்லுவாரு, இல்ல நான் ஜனநாயக பூர்வமா நான் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லுவாரு. அந்த வாய்ப்பையே முத நாளே கொடுக்கல, எவ்வளவு சந்தோஷமா ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு. அவர் ஒரு பெரிய டாலிட திருமாவண்ணன் ஒரு எம்எல்ஏவா கூட இங்க வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில் அரசியல் வரக்கூடாதா? அவர் டெல்லி, அதாவதுங்க திமுக ஒண்ணுதாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு யார் வந்தாலும் டெல்லிக்கு எம்பி சீட்டு கொடுத்து வைகோட பையனுக்கு டெல்லியில சீட்டு கொடுத்துட்டாங்க. சொந்த அமைச்சர்களோட பையன் எல்லாத்தையும் டெல்லியில சீட்டு கொடுத்து அமைச்சிருவாங்க. ஏன் தெரியுங்களா? அவருடைய பையனுக்கு யாருமே போட்டியா வரக்கூடாது. நீங்க ஒரு மேட்ச் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டே விளையாடாம ரன்னிங் பண்ணோம்னா 10 பேர் ஓடணும், எல்லாத்தையும் காலி பண்ணி நான் மட்டும் ஓடி ஜெயிக்கக்கூடிய நிலைமையை திமுக தன்னுடைய பணமளத்தால் உருவாக்கிட்டு இந்த ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தான ஜனநாயகங்கிறது மட்டும் தான் நாங்க பதிவு பண்றோம். நாங்க வேற எதுவும் சொல்ல வரல. இந்த குற்றச்சாட்டு இது கிடையாது, நடந்த உண்மை இது.
பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், தலித் சகோதரர்களுக்கு தெரியும், பிசிகேல இருக்கக்கூடிய அண்ணன் கூட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகோதரர்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டாரு. வேட்புமனு வந்து 4ஆம் தேதி பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. எல்லாமே சீக்கிரமா பண்ணி பிசிகே கட்சியை இன்னைக்கு அமைதி பண்ணி வச்சுட்டாங்க, வளர்ச்சியை நிப்பாட்டிருக்காங்க. மதிமுகவை எம்எல்ஏ இல்லாம ஒழிச்சிட்டாங்க. திமுக யாருங்க? திமுக எதுக்கு சிம்பிள் கொடுக்கணும்? நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க பெரிய கூட்டணி தானே 2024 ஜெயிச்சீங்கல்ல, அப்ப 22 தொகுதி தானே நின்னுச்சு. மித்தவங்க நின்னாங்கல்ல, 18 தொகுதி நின்னாங்கல்ல. 22 தொகுதினா அப்ப எத்தனை தொகுதி? 100 டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்க. 132 தொகுதி தானே திமுக நின்னுச்சு. அப்ப மட்டும் கூட்டணி கட்சிகள் வந்து எப்படி வந்து எம்பியா ஜெயிச்சாங்க? எப்படி அவங்க சிம்பிளா நின்னாங்க? விசிகே 2 சிம்பிளா நின்று ஜெயிச்சாங்கல்ல. அவங்க நின்ன 12 தொகுதியில குறைஞ்சபட்சம் 10 தொகுதி ஜெயிச்சாங்க விசிகே. கரெக்ட் தானே என்ன கேட்டது? அப்படி அந்த சிம்பிளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா திருச்செல் எப்படி வந்து துரை வைகோ வந்து நின்று ஜெயிச்சாரு? அவருடைய சிம்பிள் தானே நின்று ஜெயிச்சாரு. 6 தொகுதி திருச்சியில ஓட்டு போட்டாங்கல்ல. அப்ப மட்டும் 6 தொகுதி வரல எம்எல்ஏ. அப்ப மட்டும் அந்த சிம்பிள் ஜெயிக்க முடியாது. ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஒவ்வொரு கட்சியும் அழுத்தி எம்எல்ஏ உருவாக்கூடாது. என்ன அழுத்தம்? மாநில அரசியல் தான் ஒரு கட்சியோட பிரதானம். போய் டெல்லியில போய் சண்டை போறது ஒரு கட்சியோட பிரதானம் இல்ல. அது 2வது கொள்கை. மாநில அரசியல மத ஜெயிக்கிறவங்க தான் மத்திய அரசியல போய் சண்டை போட முடியும். ஆனா மத்திய ஒன்றிய அரசியல சண்டை போடணும்னா மாநில அரசியல முதல் ஜெயிக்கணும். அப்ப இங்க இருக்க கட்சிகளை மாநில அரசியல பங்கு பெறாம நீங்க போய் டெல்லியில போய் சண்டை போடுங்க, பிஜேபியோட சண்டை போடுங்கன்னு டைவர்ட் பண்ணி ஏமாத்தி இவங்க மட்டும் பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. சோ இந்த மாதிரி ஜனநாயகமற்ற செயலை தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணன் செல்வ பெருந்தகனை நம்பி சேர்ந்தாரு. ஆனா எலெக்ஷன் முன்னாடியே ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் திமுகவுடைய சதி. அவரையும் ஒழிச்சிருவாங்க. சோ எல்லாத்தையும் ஒழிச்சு தன்னுடைய மகனுக்காக அரசியல் உருவாக்க நினைக்கிறோம். இது கூட்டணி கட்சி. அந்த கூட்டணி கட்சி பேசினா எங்க ஜனநாயகம் இல்லையோ, எங்க ஆதிக்கம் வருவாதோ அதை நாங்கள் கடுமையாக இருக்கும். ஏன்னா நாங்க வந்து பெரியார் வழியை ஃபாலோ பண்றோம். அதுக்காக தான் இந்த குரல் கொடுக்கிறோம். எனி கொஸ்டின்ஸ்? அதாவதுங்க, அண்ணனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனா நான் திருப்பியும் பதிவு பண்றேன், அந்த ஒரு நோக்கத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணும் பொழுது தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமா தலித் சகோதரர்கள், பிசிகேக்கான அழுத்தங்கள் வர 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 இந்த 5 வருஷம் திமுகனால ஒவ்வொரு தெருவிலும் பிசிகேவுடைய தொண்டர்களும் தலித் சகோதரர்கள் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. வேங்கவயல் பிரச்சனையிலிருந்து, வேங்கவயல் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை, யாரு ஏறி கண்டுபிடிச்சாங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த அழுத்தம் எல்லாமே நீங்க எல்லாம் சேர்ந்து திருமாவளவனை திட்டினீங்க. திருமாவளவன் மேல தவறு கிடையாது, அவர்கிட்ட அதிகாரம் கிடையாது, அவர் மினிஸ்டர் கிடையாது, அவர் முதலமைச்சர் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன். ஆனால் பிஜேபி வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுக்காகவே அவருடைய அழுத்தத்தை அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா முதலமைச்சரை பார்த்து எத்தனை பேர் அந்த கொஸ்டின் கேட்டாங்க? தலித் சகோதரருக்கு பிரச்சனை ஆச்சுன்னா உடனே திருமாவளவன், உடனே ராஜா அண்ணன் பார்த்து கொஸ்டின் கேட்கணும். ஆனா தலித் சகோதரருக்கு பிரச்சனை ஆச்சுன்னா முதலமைச்சர் பார்த்து யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் வந்து அங்க போலன்னு கேட்க மாட்டீங்க? டெப்டி சிஎம் இருக்கிறார், ஏன் அங்க போலன்னு கேட்க மாட்டீங்க? வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் இது வரைக்கும் உதயநிதி அவர்கள் போலன்னு கேட்க மாட்டீங்க? இந்த உளவியல் இருக்கு பாருங்க, இந்த உளவியல் வந்து மீடியா உளவியல் இருக்கு பாருங்க. பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைனா பெண்ணு தான் போகணும். அங்க வந்து தூத்துக்குடியில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கனிமொழி மேடம் தான் அங்க போகணும். கனிமொழி மேடம் கோபத்துல உள்ள விடணும். அட்லீஸ்ட் கனிமொழி மேடம் உள்ள போனாங்க பிரச்சனை. ஆனா உதயநிதி அவர் போனாரா? டெப்டி சிஎம் இருந்துட்டு முதலமைச்சர் போனாரா? ஒரு 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆயிருந்துச்சுன்னா போக கூடாது சட்டப்படி. ஆனா செத்து போன பிறகு போகாம இருந்த நாடு எந்த முதலமைச்சராச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த முதலமைச்சராச்சும் பாத்திருக்கீங்களா? இதுதான் எங்களுடைய வருத்தம். இங்கதான் எங்க வலி. இந்த முதலமைச்சர் செயல்படாம இருக்கிறாரு. நான் அவர் முட்டாள்னு திட்டினேன், அதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனா ஏன் திட்டினேன்? ஒரு பொண்ணு இறந்து ரேப் ஆகி 18 மணி நேரம் காவல்துறை போவே இல்லை. அந்த தகவல் கிடைச்சும் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இன்ன வரைக்கும் அவர் வீட்டுக்கு போல. அந்த அம்மா பார்த்து அழும்போது அந்த வலி வந்துச்சு. அதனால தான் நான் பேசினேன். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் திட்டுறது என்னுடைய நோக்கம் இல்ல. அந்த வலியை பார்க்கும்போது வழியில நான் பேசினது. அப்ப நாங்க பேசுறது என்னன்னா, இதை நாங்கள் ஏன் வன்மையா கண்டுக்கிறோம் அப்படின்னா, அவர் பிஜேபி வரக்கூடாது, இந்த கூட்டணியை வந்து நம்மளால வந்து இது கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா நீங்க நடந்த எல்லா பேட்டியும் எடுத்து பாருங்க, கால சூழ்நிலையும் அவர் பேசிய பேச்சுகளையும் பாருங்க, அவருடைய வருத்தம் வந்து மிகப்பெரிய வருத்தமா அவருடைய பேட்டியில் இருக்கும். முதல் நாள் எவ்வளவு சந்தோஷமா பேசினாரு, முடிக்கும் போது கூட என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு முடிச்சார். நேத்து கூட என்னோட ஆசைன்னு சொன்னார். ஒரு 40 வருஷ டால் லீடர் ஒரு சிங்கிள் எம்எல்ஏ தொகுதி நிக்க கூடாதா? என்ன வழி? முதல் நாள் சொன்னவர் ஏன் லாஸ்ட் நாள் இன்னைக்கு இளைய பெருமாள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும்? சோ இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. திமுகவுடைய அரசியல் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வே கிரியேட் பண்றாங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன், காலமும் இயற்கையும் நேரமும் எந்த தலைவர் அழுத்தத்தின் மூலமா உருவாறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எழுதி வச்சுக்குவாங்க.
பக்தாச்சோளம் ஜெயிச்சதே கிடையாது. ஏன்னா காமராஜர் மாதிரி அவர் வந்து உருவாகல. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்க பாக்குறாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் அவர் எம்எல்ஏ கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அது காலம் உணர்த்தோ. அதை நான் இப்ப பதிவு பண்றேன். நெக்ஸ்ட் சார், நாங்க ஒன்னே ஒன்னு சொல்றோம். 234 தொகுதி கூட்டணி நான் யார்ட்டையும் பேசல. இது வரைக்கும் ஒரு கூட்டணி உருவானா ஒரு குழுவை போடுவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போடுவாங்க. இது வரைக்கும் தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போட்டதே கிடையாது. நம்பர் 1 அதை நான் பதிவு பண்ணிடுறேன். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஜனநாயக சக்திகளா இடதுசாரி சிந்தனை கொண்டு உருவான தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு அழுத்தம் கொடுத்து வேற வழியே இல்லாதனால ஒரு ஜனநாயகமற்ற செயலை செய்யும்போது கேட்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு. நீங்க உங்க கேள்விக்கே வர, ஒரு பண்ணையாருக்கு வந்து 500 ரூபாய் சம்பளம் கொடுத்ததுல 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த பண்ணையார் வந்து அந்த மக்களுக்கு ஒரு வழி இல்ல, அவர் ஒரு உணர்வோட அந்த காசு வாங்குறாங்க. ஆனா ஒருத்தர் எந்திரிச்சு இல்ல நீங்க 200 ரூபாய் வாங்கினது 500 ரூபாய் தப்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காலம் வரும். அந்த காலம் வரும் பொழுது அவங்க செய்த செயல் யார் ஆதிக்கத்தில் இருக்காங்கிறத நான் பதிவு பண்றேன். சோ திமுக ஒரு ஆதிக்கவாதியா இருக்கிறாங்க. பெரியார் எதுக்காக பெரியார் எதுக்காக இயக்கத்தை ஆரம்பிச்சாரு? அண்ணா எதுக்காக யாரெல்லாம் ஆதிக்கம் பண்றாங்களோ அவங்கள ஏத்து கொஸ்டின் கேட்டார். எங்களுடைய வழி அவங்க திமுக கட்சி கூட்டணி தேர்தல் அரசியல்ல ஒரு ஆதிக்கமான மனநிலையை உருவாக்கு. ஏன்னா காசு இவங்க கிட்ட இல்ல, அவங்க கிட்ட காசு கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்ப கூட வில்லிவாக்கத்துல 10,000 ரூபாய் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நேத்து ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கத்துல 1 ரூபாய் நான் காசுக்காக செலவு பண்ண போறது இல்ல. நான் திருப்பியும் பதிவு பண்றேன். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வரலன்னு தொகுதி ஃபுல்லா சொல்லிட்டேன். நீங்க உங்க மீடியா வச்சு எந்த தெருவுனா பாத்துக்கோங்க. நான் மக்கள்கிட்ட போறேன், ஒவ்வொரு ரோடா போறேன், தெருவா போறேன். மாற்றத்தை உருவாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். சோ நாங்க பதிவு பண்றது மாற்றத்தை உருவாக்கும் பொழுது மக்களை காசு கொடுத்து 3000 ரூபாய் 10,000 ரூபாய் இன்னைக்கு திமுகவோட இங்க இருக்க எம்எல்ஏ 10,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இருந்தாலும் நாங்க வீடு வீடா போகும்போது குடும்பமா வராங்க. எங்களுடைய கட்சி நாங்க சொல்றோம் நாளைக்கே நாங்க ஜனநாயகத்திலிருந்து விலகணும்னா நீங்க எந்த கொஸ்டின் வேணா கேட்கலாம், நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறேன். எங்களுடைய அரவணைப்பவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அது வந்தாங்க வரலங்கிறது பத்திக்காக நாங்க வந்து ஒரு பெரிய கூட்டணி வருங்காக சொல்லல. தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம் மலரணும்னு நினைச்சோம். அதுக்காக தான் அது ஒரு கொள்கையா வச்சோம். திமுக ஒரு ஆதிக்க சக்தியா இருக்கு, அதை நாங்க கண்டிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. 24 கட்சி சேர்ந்திருந்தாலும் இந்த கட்சியில தொண்டர்கள் விலகிட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸ்ல நிறைய கட்சி வந்து விலகிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ஒரு 4-5 பேர் எம்பிஸ் விலகிறது ரெடியா இருக்காங்க. எக்ஸ் எம்பிஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க கூடிய தேர்தல. வேட்பாளர்கள் நியமனத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்தந்த நிர்வாகிகள், அதாவது தாவேகாவோட நிர்வாகிகள் அதிருப்தியை தொடர்ந்து வெளிப்படுத்துறாங்க. நேற்று கூட திருத்தணியினுடைய வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய யாருமே முன்வரல, புறக்கணிச்சிட்டோம்னு சொல்லி பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் தனியாவே பிரச்சாரம் பண்றாரு. இது போன்று பல தொகுதிகள்ல பணம் வாங்கிட்டு பணம் இல்லாததுனால எங்களுக்கு சீட்டு தரலன்னு தொடர்ந்து கடந்த சில தினங்களா பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்குவாங்க. அவர் நேத்தே பதிவு பண்ணிட்டாரு. அவர் வந்து ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனல். யாரும் இங்க அரசியல்வாதி கிடையாது. முதல் முறையில நிக்கிறாங்க. எல்லாருமே வந்து கட்சியோட கட்டமைப்புன்னு பார்க்கும்போது அவர் டீ குடிக்க ஒரு வாக்கிங் போயிருக்காரு தனியா. அதை வந்து மீடியா பதிவாயிருச்சு. அடுத்த நாளே வந்து திருப்பி வந்து அவர் 100 பேரோட போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்னார், நான் தனியா ஜாலியா வாக்கிங் போயிட்டு டீ குடிக்க தான் போனேன் நானு. அதை வந்து வேற மாதிரி பதிவு பண்ணிட்டாங்க. மீடியா ஊடகங்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்கள் எங்க போனாலும் நீங்க கேட்ச் பண்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. 180க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் நாமினேஷன் நேத்தோட தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்க ஆரம்பத்தில் பதிவு பண்றோம். நீங்க சொன்னீங்க டெல்லியோட அழுத்தத்துக்கு என்டியோட போயிடுவாரு, சினிமா ரிலீஸ் ஆகலன்னா பேச்சுவார்த்தை பண்ணுவாரு. எந்த அழுத்தத்துக்கும் இல்லாமல் 26 கட்சி கூட்டணி சேர்ந்து டெல்லி பிஜேபி எதுக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. தனியால் ஒரு கட்சி, புது கட்சி, நாங்க நின்னு 234 கேண்டிடேட் போட்டு மக்கள்கிட்ட போற பாருங்க. இதுதான் இந்த வலிமை தான் எங்க கிட்ட இருக்கு. இந்த வலிமை தான் எங்க கிட்ட இருக்கு. அதிமுக உருவாக்கின 10 கட்சி, அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த பக்கம் வந்து மத சார்பட்டுன்னு சொல்லிட்டு போலி மத சார்பட்ட கூட்டணி கட்சியை ஒழிச்சிட்டு இருக்க திமுக எதிர்த்து நின்று நான் களத்துல போய் நின்னைக்கு சண்டை போடுறோம் பாத்தீங்களா? இதுதான் மக்களுடைய ஆதரவு. அது உங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு மே நாள் அன்னைக்கு தெரியும். அவர் பாண்டிச்சேரி போனாரு. பாண்டிச்சேரியில அவ்வளவு மக்கள் இருக்காங்க. நேத்து தான் முதல் நாள் பார்த்திருப்பீங்க. நேத்து பாண்டிச்சேரியில எந்த கட்சி வேட்பாளர் வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்னா எல்லா தெருவிலையும் மக்கள் வந்து ஒட்டுமொத்த மக்கள் எங்களை நோக்கி வந்துட்டாங்க. திருச்சி போறோம், 5 மணி நேரம் முடங்குது. அடுத்தது சுற்றுப்பயணம் வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதியில இருந்து பர்மிஷன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த பயணம் 21ஆம் தேதி வரைக்கும் நாங்க சொல்லும் பொழுது தமிழகம் மிகப்பெரிய வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு அலையை உருவாக்கும்.
அது மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குறதை நான் பதிவு பண்றேன். இல்ல ஜனநாயகத்துல கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் இருக்கு வேட்பாளர்களுக்கு. எப்ப வந்து வேட்பாளர் பிரச்சனை வரும்னா, ப்ரொபோசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, 10 பேர் ப்ரொபோசர்ஸ், அவங்களுடைய சைனோ இல்ல அவங்களுடைய மாற்று அறிக்கையோ வந்தா மட்டும்தான் பண்ண முடியும். தேர்தல் கமிஷன் லேட்டஸ்டா பெரிய சுற்றறிக்கை, எந்த காரணத்துக்கு கொண்டும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, சொத்து கணக்கு எல்லாம் தாக்கல் பண்றாங்க. தனக்கு தெரிஞ்ச சொத்து கணக்கு எல்லாம் தாக்கல் பண்ணிடணும். ஒருவேளை சம்டைம் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட வேல்யூ கைட்லைன் வேல்யூ இருக்கும், சம்டைம் மார்க்கெட் வேல்யூ இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா திருப்பியும் எத்தனை டிராஃப்ட் வேணா நம்ம பதிவு பண்ண முடியும். 6ஆம் தேதி முடிகிற வரைக்கும் ஒரு வேட்பாளர் வந்து 4 ஃபைல் பண்ண முடியும், 4 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும். அதுல எத்தனை அப்ளிகேஷன் வேணா நீங்க ஆட் பண்ண முடியும். சோ சிறு தவறுகள் இருக்கும் பொழுது உடனடியாக கவனத்துக்கு வரும் பொழுது அது அப்ளிகேஷனை நார்மலா பதிவு பண்ணிருக்கும். திரு மு க ஸ்டாலினோட ஏஜ் முன்னாடி மாத்தி போட்டிருக்காங்க, திருப்பி வந்து நியூ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையான ஒரு இயற்கையான ஒரு சம்பவமே தவிர, அதுக்கப்புறம் தன்னுடைய சில பேருக்கு வந்து தன்னுடைய மனைவியோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அது வந்து அட்மை நாலேஜ் தான் போடுவாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருக்கும். நீங்க வந்து இப்ப இருக்க கரெக்ட் பினான்ஸ் மினிஸ்டர், டெல்லியோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியலன்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் சோசியல் மீடியால வந்து சும்மா ரூமர்ஸ் பரப்பப்படுது. அது வந்து உங்களுக்கு தெரியும், யார் வந்து பெண் நிறுவனம் வந்து எல்லா ரூமர்ஸும் பரப்பிட்டு இருக்கு. எங்களுடைய நாமினேஷன், தலைவரோட நாமினேஷன் சரி, எல்லாத்தோட நாமினேஷன் சரி, பக்காவா லீகலா பக்காவா போயிட்டு இருக்கு. அது எதெல்லாம் சேர்க்கணுங்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தலைவர் மேல வந்து 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுதான் காவல்துறையோட மிகப்பெரிய தவறு. இதுதான் திமுகவோட அரசியல் சொல்றோம். இப்ப என் மேல எஃப்ஐஆர் போட்டா இதுவும் தெரிஞ்சுக்கணும். அது சோசியல் மீடியா நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என் மேல எஃப்ஐஆர் போட்டா எனக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்கணும், நான் அது தெரிஞ்சிருக்கணும், இல்ல விசாரணைக்கு போயிருக்கணும். ஆனா எங்களுக்கு தெரியாமலேயே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருப்பாங்க போலீஸ், அந்த காவல்துறையில. அதெல்லாம் வந்து நான் வந்து நாமினேஷன்ல வந்து ஃபைல் பண்ணல, அதனால வந்து கேன்சல் பண்ண முடியலாம், பண்ணவே முடியாது. அட் மை நாலேஜ் தான் இருக்க முடியுமே தவிர, எனக்கு தெரிஞ்சு எனக்கு நோட்டீஸ் கொடுத்து நான் விசாரிச்சு என் மேல கிரிமினல் குற்றம் இருந்தா நான் பதிவு பண்ணும். எனக்கு தெரியாமலே எஃப்ஐஆர் போட்டு அது வந்து காவல்துறை வந்து திமுகவோட பேச்சை கேட்டுக்கிட்டு உள்ள வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் கோர்ட்ல நிக்காது. எலெக்ஷன் கமிஷனோட ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து 1-2 ஃபார்முலா தான் பார்க்க முடியும். சைனிங் இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையா வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போகுமே தவிர எந்த ரிட்டர்னிங் ஆபீசர் கேன்சல் பண்ற அதிகாரம் கிடையாது. அதுலயுமே இருந்தாலும் வேட்பாளரை கூப்பிட்டு இதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை இப்ப வந்து தேர்தல் கமிஷன் சுற்றறிக்கை மூலம் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா நாமினேஷனும் சிறப்பாக செயல்படும். வார் ரூம் டிவிகே கழகத்துல வார் ரூம் வந்து எலெக்ஷன் ஆபீஸ் போட்டு கிட்டத்தட்ட 150 அட்வொகேட்ஸ் வந்து எல்லா வேட்பாளர்களையும் கண்காணிச்சு நாங்க கரெக்டா தாக்கல் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். 2021 மாற்றம் வரணும். 2015-21 வரைக்கும் என்னுடைய பணி வந்து திமுக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக உருவாக்கணும். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே சொல்லுவாரு, நான் காமராஜ் ஆட்சி உருவாக்குறதுக்காக தான் வரேன், கண்டிப்பா குடும்ப ஆட்சி இருக்கு, அது ஊழல் செய்ய மாட்டான். ஆனா ஜெயிச்ச 3 மாசத்துல தன்னுடைய சபரேஷன் அவரோட நண்பர்கள் சேர்ந்து எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல கூட இருந்தவங்கள ஒரு ஆளை இன்னைக்கு சீட்டு கொடுத்திருக்காரு அவரு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் எங்களுடைய நிலைப்பாடு எப்பயுமே ஊழலுக்கு எதிராக இருக்கும். ஆதரவு அர்ஜுனா 2015-21க்காக எதிர்கட்சியா இருக்கும்போது மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுக்கக்கூடிய கேம்பெயின் ப்ரோக்ராம்ல இருந்தேன். ஆனால் எப்பொழுது அதிகாரம் வந்து ஊழல் மற்றும் எதிர்கட்சியா இருக்கும்போது 8 வழி சாலை இருக்கக்கூடாது சொன்னாங்க. ஆனா 8 வழி சாலையில இன்னைக்கு வந்து அதே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி எப்பெல்லாம் வந்து மக்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது அங்கிருந்து விலகி அண்ணன் திருமாவளவன் சேர்ந்தேன். சோ இது தெரிஞ்சதுதான். ஜனநாயகத்தில் எல்லாரும் போட்டி இல்லாம், ஒன்னே ஒண்ணுதான், அவங்க காசு நம்பி வராங்க, இங்க இருக்கக்கூடிய ரவுடிசம் நம்பி வராங்க. இப்ப கூட 104ல நான் வந்து ஒரு கவுன்சிலர் என்னுடைய பூத் லெவல் ஏஜென்டோடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா வந்து கெட்ட வார்த்தையில பேசியிருக்காங்க, அவதூறா பேசியிருக்காங்க, மிரட்டி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ரவுடிசம் இங்க இருக்கக்கூடிய ஜெயின் இவங்கெல்லாம் சேர்ந்து ரவுடி எங்களோட ஆபீஸ் வந்து தூக்கியிருக்காங்க. 104ல ஆபீஸே போட முடியல. இந்த மாதிரி நாங்க அடக்குமுறைக்கும் காசு வந்து இப்பயே வந்து லோட் பண்ணி ஒவ்வொரு பூத்துலயும் வந்து காசை லோட் பண்ணி குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் கொடுத்து முக்கியமான ஏரியாவில் 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள், வேட்பாளர்கள் யாரா இருந்தாலும் மக்கள்கிட்ட போவோம், உண்மையை சொல்லுவோம், 5 வருஷம் என்ன மாற்றத்தை கொண்டு சொல்லுவோம், ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வைப்போம், மக்கள் மேல நம்பிக்கை மட்டும் இல்ல மரியாதை கொடுப்போம். ஒரு ஓட்டை காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது எங்களுக்கு வந்து அந்த ஒரு தலையை வாங்குறதுக்கான அர்த்தம் இல்ல.
ஒவ்வொரு குடும்பத்தோட எதிர்பார்ப்பு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கான ஒரு நல்ல ஆட்சி அமையணும், ஒரு நல்ல ஹெல்த் கிடைக்கணும். இங்க ரோடு கிடையாது, கழிவறை தண்ணி எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகளே இங்க தொகுதியில் இல்லை. அண்ணா நகருக்கும் வில்லிவாக்கம் பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதை நாங்க மக்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மக்களும் கிட்டத்தட்ட 10 வருஷமா திமுக எம்எல்ஏ மாறி மாறி வேட்பாளர் போடுறாங்களே தவிர 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற வேட்பாளர், இப்ப வேற வேட்பாளர், இப்ப பக்கத்துல இருந்து இன்னொரு வேட்பாளர். மக்கள் திமுக மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. இங்க முதலமைச்சர் குடும்பமே பிரச்சாரம் பண்ணாலும் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. 5 வருஷமா ஏன் முதலமைச்சர் குடும்பம் வந்து வில்லிவாக்கத்துல இங்க இருந்து 5 நிமிஷம் தான் கொளத்தூர், ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வில்லிவாக்கம் பக்கம் வரவே இல்லை? இந்த கொஸ்டின்லாம் மக்கள் கேட்கிறாங்க. நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். எங்களோட தலைவர் பிரச்சாரம் இன்னைக்கு முடிவாயிடும். காவல்துறை வந்து சப்போர்ட் இன்னைக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தலைவர் வர மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எழுச்சி உருவாக்கும், மிகப்பெரிய வெற்றி உருவாக்கும். இல்ல, அதான் சொல்றேன், கலைஞரால் யாரெல்லாம் உருவாக்கப்பட்டாங்களோ இப்ப வந்து அண்ணன் ஆர் ராசா எங்க இருக்காருன்னே தெரியல, அவர் எங்க பிரச்சாரம் பண்றாருன்னு தெரியல. அதுதான் நிலைப்பாடு. அது என்ன பிரச்சனைனா, அவர் ஆர் ராசா வந்து ஒரு தலித் அவர்கள். சோ திமுக குடும்பம் வந்து எப்படின்னா எல்லாம் வேலை வாங்கிட்டு எப்படி எம்ஜிஆர் தூக்கி எறிஞ்சாங்களோ அதே மாதிரி ஆர் ராசாவோட வீடியோ ஆடியோ வெளியே விட்டதே திமுக தான். சோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிடிக்காதோ, யார் யாரெல்லாம் தலைமைக்கு வந்து விசுவாசமா இல்லையோ, கட்சிக்கு விசுவாசமா இருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், அண்ணா பெரியசாமியை எலெக்ஷன் முடிஞ்சவன ஒதுக்குனாங்க. ஆனா செந்தில் பாலாஜி எடுத்துட்டு வந்து 4 பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. பெரியசாமி அண்ணா அன்னைக்கு 2021 திண்டுக்கல்ல அங்க இருக்கிற 30 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தார். ஆனா ஏன் அவருக்கு வந்து செந்தில் பாலாஜி அண்ணா இம்பார்ட்டன்ட் கொடுக்கல? எங்க இருந்தோ வெளியே வந்து வந்தவருக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க? இதுதான் பிரச்சனை. திமுக ஊழல் மட்டுமே செய்யறவங்கள கூட முக ஸ்டாலின் அவர்கள் 5 பேரை கூட வச்சுக்கிட்டு, அவங்கள வேலுவர்கள் ஊழல் பண்ணுவாரு, நேரு அவர்கள் ஊழல், இந்த 5 பேரை வச்சுக்கிட்டு திமுக நடத்தினா, நான் ஒண்ணு கேட்கிறேன், கொள்கைன்னு பேசுறாங்க. செந்தில் பாலாஜிக்கு பெரியார்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா என் கூட விவாதம் பண்ண சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல உதயநிதிக்கு பெரியார் அவர்கள் என்ன தெரியுமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கலைஞர் டிவிக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, பெரியார் அவர்கள் கொள்கையை பத்தி பேசுவோம். 1944 மாநாடுல என்ன பேசினாரு, இருமொழி கொள்கையை பத்தி ஏன் வலியுறுத்தினாரு, ஒவ்வொன்னா பேசுவோம். ஆனா தெரியாது, வெறும் காசு, மீடியா செட்டிங் எல்லாம் டீம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு உண்மை தெரியும். திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்காக மட்டுமே இந்த தேர்தலை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் மகள் எந்த காரணத்துக்கு கூட முதலமைச்சராக முடியாது. தமிழக மக்கள் 77 எப்படி எம்ஜிஆர் கொண்டு வந்தாரோ எழுதி வச்சுக்குவாங்க. 50 வருஷங்களில் தமிழக வரலாற்றுல அரசியல் மாற்றம் உருவாகிட்டு இருக்கு. இதை பத்திரிகையாளர்கள் வந்து நம்புறீங்களா இல்லையோ, மக்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ நம்பி பாருங்க. நீங்களே தெருவில் போய் விசாரிச்சு பாருங்க. 100 பேர்ல 70 பேர் டிவிக்கேன்னு சொல்லுவாங்க. அது நடக்கும், வெற்றி பெறுவோம். தேங்க்யூ. கூடி சீக்கிரம் அவருடைய பிரச்சாரத்தை 21 வரைக்கும் எங்கெங்க இருப்பாருங்கிறது நாங்கள் வெளியிடுவோம். தேங்க்யூ. அழுத்தம் கொடுக்கல, கட்சியை வாங்குறாங்க, கட்சியை கபலீகரம் பண்றாங்க, கட்சியை திருடுறாங்க. புதுச்சேரியில என்ன ரிசல்ட் நேத்தே பார்த்திருப்பீங்க. பிரச்சாரத்துல 6 மணி நேரம் வந்து ஸ்டேட் முடங்கிருச்சு. ஆக்சுவலா அந்த அளவுக்கு வந்து நீங்க எல்லாரும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டமைப்பு, பழைய பெரிய தலைவர்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேத்து வந்தது எப்படின்னா, வந்து பழைய மரங்களை ஒரு புயல் வந்து தூக்கி எறியும் பாருங்க. ஒரு புது விஷயத்தை ஒரு புயல் வந்து அழிச்சு புது விஷயத்தை உருவாக்கும். அந்த மாதிரிதான் அரசியல் மற்றும் புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய கால்குலேஷன் 12ல இருந்து 14 எம்எல்ஏ அங்க தாவேக்கா வந்து ஜெயிக்கும்னு வந்து எங்களோட ரிசல்ட் இருக்கு. கண்டிப்பா பாண்டிச்சேரி ஜெயிக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். இல்ல தமிழ் இல்ல, அதாவது நாங்க திரும்பி பதிவு பண்றோம். ஒரு கேம்ல ஃபைனல்ஸ் வரும்போது ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. இந்தியா மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் சண்டை போட முடியும். செமிஃபைனல்ஸ் தோத்தவங்களோட சண்டை போட முடியாது. களத்துல அதிமுகவும் பிஜேபியும் களத்திலே கிடையாது.
பிஜேபி காரங்கள பிஜேபியில் இருக்க அண்ணாமலையே அவ்வளவு பெரிய விரக்தியில் இருக்கிறாரு இந்த கூட்டணிக்காக. உங்களுக்கு அவருடைய பேட்டிகள் செயல்பாடுகளே தெரியும். அழுத்தம் கொடுத்து அவரே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அதனால அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்ஐ நம்பி உருவான கூட்டணி. அங்க நீங்க சொல்றீங்க அதிமுக ஸ்ட்ரக்சர் இருக்கு, ரெட்டால இருக்கு அப்படின்னு. அதிமுக கூடிய 25-26% எங்களுக்கு எப்பயோ மூவ் ஆயிருச்சு. தமிழக வெற்றி கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் நம்பிக்கையை அதிமுக தொண்டர்களை இபிஎஸ் மேல இழந்துட்டாங்க. சோ அதனால நாங்க அவங்க பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறோம், களத்திலே கிடையாது. எதுக்கு பேசணும் திருப்பி. அதனாலதான் நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். பிஜேபியை பத்தி நாங்க அங்க அடிச்சோம். ஏன்னா பிஜேபி ஒரு ஆளுங்கட்சி அங்க இருந்துட்டு இருக்கு, அதனால அடிச்சோம். இங்க பிஜேபிக்கு 3% 4% மேல கிடையாது. அதனால அவங்க பத்தி பேசுறதுனால எந்த விதமான மைனஸ் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய பிரச்சனை டிவிகே டிஎம்கேங்கிற கலை உருவான பிறகு லோக்கல்ல இருக்க மாநிலத்தோட முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் இது. கண்டிப்பாக பேசுவோம். அதுல கொள்கை ரீதியா எங்கெல்லாம் பிஜேபி முரண்படுது அங்க குரல் கொடுத்துட்டே இருக்கும். குரல் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு சொல்றேன், ஜனநாயக படத்தை எங்களால ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கு பாஜகவுடைய அதிமுகவுடைய திமுக 3 பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி தான் இந்த படத்தை நிப்பாட்டுச்சு. ஆனால் நாங்கள் கடுமையாக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதை நாங்க மக்களுக்கும் தெரியாது. தேங்க்யூ. அது அவருடைய இஷ்டம். அது அவருடைய இன்டர்னல் இஷ்யூஸ். இல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல அனுமதி கேட்டுட்டோம். பிராக்டிகல் ரியாலிட்டி இல்லைன்னா ஒவ்வொரு ஊருக்குள்ள போகும்பொழுது கிட்டத்தட்ட 3 டிஐஜி, கிட்டத்தட்ட ஒரு 4 எஸ்பி, கிட்டத்தட்ட 2000 போலீஸ், அதையும் மீறி கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு மேல நம்ம ஒரு 3000 பேருக்கு பர்மிஷன் கேட்போம் அந்த இடத்துக்கு. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் போய் என்ட்ராய் வர வரைக்கும் 1 லட்சம் மக்கள் யாராலையும் அன்னார்கனிக்கா திடீர் எழுச்சியா உருவாகும் பொழுது காவல்துறைக்கும் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. அந்த மக்களுடைய பாதுகாப்பை பேஸ் பண்ணி நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். மற்ற தலைவர்கள் மாதிரி அப்படியே ரோட்ல போயிட்டே இருந்து ஒவ்வொரு பாயிண்டா அவர் கொண்டு வர முடியாது. ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் பாதுகாப்பை ஏற்ற முறையும் காவல்துறை ஒவ்வொரு மாவட்டம் திருச்சியில நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க அங்க திருச்சி காவல்துறையை நாங்க குறை சொல்லவே இல்லை. திருச்சி காவல்துறைக்கு நன்றி நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். அங்கிருந்து கஷ்டப்பட்ட டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் பதிவு பண்ணோம். அதுல கூட என்னுடைய காவல்துறை நண்பருக்கு கார்ல அடிப்பட்ட உடனே கோயம்புத்தூர்ல கங்கா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னார். உடனே நான் போய் பார்த்து பண்ணேன் நானு. அது ஏன்னா மக்கள் அவ்வளவு கூட்டம் கூடும்போது காவல்துறையை சமாளிக்க முடியல, எந்த இடத்துல நிக்கணும் கூட அவங்களால முடியல. சோ அந்த மாதிரி காவல்துறைக்கு நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவருடைய பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுசா டிஜிபி மாறி இருக்காங்க, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நேர்மையானவர். சிட்டியோடைய கமிஷனரை மாத்தணும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அவர் மாத்திர சென்னை பிரச்சனை முடிஞ்சிச்சு. மித்த சிட்டி கமிஷனர் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. சோ காவல்துறை நேர்மையா ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்து மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொழுது எங்களுடைய பயணம், எங்கள் தலைவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அதிர்வலை உருவாக்கும். தேங்க்யூ.